ஜோதிட ஆர்வலர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடர் எஸ்எஸ்கேயின் வணக்கங்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு திருமணம் பொருத்தம் பார்த்து நடக்கணும்னா அதுக்கு செவ்வாயோட தெய்வ தேவைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம் எல்லாருக்கும் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கு. ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்க்குறாங்கன்னா முதல்ல கேட்குற கேள்வி செவ்வாய் தோஷம் இருக்கான்னு தான். இப்படி பயந்துக்கிற அளவுக்கு செவ்வாய் தோஷம் என்ன அவ்வளோ கொடுமையானதா? நம்ம செவ்வாய் தோஷம்னு நினைச்சிட்டு இருக்கிறது உண்மையிலேயே தோஷம் தானா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல செவ்வாய் தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க ஜாதகத்துல மொத்தம் 12 கட்டங்க இருக்கும். அதுல ஏதாவது ஒரு கட்டத்துல லக்னம் இல்லைன்னா லான்னு எழுதி இருக்கும். அது முதல் வீடு. அதுல இருந்து எண்ணினோம்னா 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு. இந்த வீட்டுல செவ்வாய் இருந்தா அதை பொதுவா செவ்வாய் தோஷம்னு சொல்லலாம். ஆனா இது வெறும் மேம்போக்கான பொது விதிதான். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது கால புருஷனுடைய முதல் வீடான மேஷராசியை லக்னமா வச்சு அதுக்கு 2ஆம் வீடான ரிஷபத்துல செவ்வாய் இருக்கிறாரு, கடகத்துல செவ்வாய் இருக்கிறாரு, 7ஆம் வீடான துலாம்ல செவ்வாய் இருக்காரு, 8ஆம் வீடான விருச்சிகத்துல செவ்வாய் இருக்காரு, 12ஆம் வீடான மீனத்துல செவ்வாய் இருக்காரு. இது மேஷ லக்னத்துடைய அமைப்பு. இது மாதிரி உங்க லக்னம் என்னவோ அந்த லக்னத்துல இருந்து நீங்க எண்ணிக்கலாம். இந்த 5 வீட்டுல செவ்வாய் இருந்தா மட்டும் செவ்வாய் தோஷம் கிடையாது. இதுல நிறைய விதிவிலக்கு இருக்கு. அதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். ஸ்கிரீன்ல தெரிகிற கட்டங்கள்ல பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் ரூல், செவ்வாய் தன்னோட சொந்த வீடான மேஷம் விருச்சிகம்ல இருந்தா அது தோஷம் கிடையாது. இங்க செவ்வாய் வலுவா இருப்பார். 2வது ரூல், செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகரத்திலேயோ நீச்ச வீடான கடகத்திலேயோ இருந்தாலும் தோஷம் கிடையாது. 3வது பாயிண்ட், செவ்வாய் குருவுடைய வீடான தனுசு மீனத்துல இருந்தாலும் சூரியனுடைய சிம்ம வீட்டுல இருந்தாலும் தோஷம் கிடையாது. இந்த 7 வீடுகளை தவிர மீதம் இருக்கிற 5 வீட்டிலையும், அதாவது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், கும்பம், இந்த 5 வீடுகளும் மேல சொல்லப்பட்ட 2ஆம் வீடாவோ 4ஆம் வீடாவோ 7ஆம் வீடாவோ 8ஆம் வீடாவோ 12ஆம் வீடாவோ வந்தா தோஷம்னு சொல்லலாம். ஆனா அதுலயும் இன்னும் சில விதிவிலக்குகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, செவ்வாய் சூரியனோடு சேர்ந்திருந்தா தோஷம் கிடையாது. செவ்வாய் சந்திரனோடு சேர்ந்திருந்தால் தோஷம் கிடையாது. நீங்க ஸ்கிரீன்ல 1 by 1 பார்க்கலாம். இந்த மாதிரியான காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா தோஷம் கிடையாது. செவ்வாய் குருவோட இருந்தா தோஷம் கிடையாது. செவ்வாய் சனியோட சேர்ந்திருந்தாலும் தோஷம் கிடையாது. செவ்வாய் சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்தாலும் தோஷம் கிடையாது. இது தவிர குரு செவ்வாயை எங்கிருந்து பார்த்தாலும் தோஷம் கிடையாது. அதாவது செவ்வாய்க்கு குருவுடைய பார்வை விழுகணும். ஸ்கிரீன்ல தெரிகிற மாதிரி செவ்வாய்க்கு 7ஆம் வீட்டுல குரு இருந்தா அவரோட 7ஆம் பார்வையை செவ்வாயை பார்ப்பார். 7ஆம் பார்வை மட்டும் இல்ல, குருவுக்கு 7ஆம் பார்வையை தவிர 5, 9ஆம் பார்வைகள் இருக்கு. அந்த 5, 9ஆம் பார்வைகள் மூலமா செவ்வாயை பார்த்தாரு அப்படின்னாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. அடுத்ததா, குரு பார்த்தா எப்படி தோஷம் கிடையாதோ அதே மாதிரி சனி செவ்வாயை பார்த்தாலும் தோஷம் கிடையாது. சனியுடைய 7ஆம் பார்வை மட்டும் இல்ல, சனியுடைய 3, 10ஆம் பார்வை செவ்வாய் மேல விழுந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. அதாவது எந்த நிலைகள்லனா நான் சொல்றது எல்லாமே முதல்ல சொன்ன அந்த 7 வீட்டை தவிர மிச்சம் இருக்கிற 5 வீட்டுல செவ்வாய் இருந்து 2, 4, 7, 8, 12 இந்த லக்னத்துக்கு இந்த பாவங்கள்ல செவ்வாய் இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா தோஷம் கிடையாது. அடுத்த ரூல், செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமானாலும் தோஷம் கிடையாது, நீச்சமானாலும் செவ்வாய்க்கு தோஷம் கிடையாது. உதாரணமா ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் கும்ப வீட்டுல இருக்கும்போது கும்ப வீட்டுக்கான அதிபதி சனி மேஷத்துல நீச்சமாவோ இல்ல துலாம்ல உச்சமாவோ இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே போல மிச்சம் இருக்கிற 2 அதிபதியும் பாத்திரலாம். செவ்வாய் ரிஷப துலாம் வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டுடைய அதிபதி சுக்கிரன் மீனத்துல உச்சமாயிருந்தாலோ கன்னில நீச்சமாயிருந்தாலோ செவ்வாய்க்கு தோஷம் கிடையாது. அடுத்து கடைசியா புதன் வீடான மிதுனம் கன்னில செவ்வாய் அமர்ந்து தோஷம் ஏற்படுத்துற நிலையில இருந்தா, புதன் மீனத்துல நீச்சமாவோ கன்னில உச்சமாவோ இருந்தா தோஷம் இல்லை. இதுக்கு அடுத்தபடியா செவ்வாய் தோஷம் ஏற்படுத்துற நிலையில செவ்வாய் எங்க இருந்தாலும் சரி, அவர் வக்கர நிலையிலையோ அதிசார நிலையிலையோ இருந்தா தோஷம் இல்லை. அடுத்ததா, செவ்வாய் ராசி கட்டத்துல இருக்கிற அதே வீட்டுல நவாம்சத்திலையும் இருந்தா அதை வர்க்கோத்தமம் சொல்லுவோம். செவ்வாய் மட்டும் இல்ல, எந்த கிரகமா இருந்தாலும் ராசி கட்டத்துல இருக்கிற அதே வீட்டுல நவாம்ச கட்டத்திலே இருந்தா அதை வர்க்கோத்தமம் சொல்லுவோம். செவ்வாய் இந்த வர்க்கோத்தம நிலையில இருந்தா செவ்வாய்க்கு தோஷம் கிடையாது.
ஃபைனலா இந்து லக்னத்துல செவ்வாய் இருந்தா தோஷம் கிடையாது. இப்படி ஒரு விதிக்கு பல விதிவிலக்குகள் எல்லாம் போக பார்த்தா 1000 பேர்ல ஒருத்தருக்கு முழுமையான செவ்வாய் தோஷம் இருந்தாலே பெரிய விஷயம். இப்படி இருந்தாலும் 40 அல்லது 45 வயசுக்குள்ள செவ்வாய் தசை வரலைன்னா தோஷம் பெரிய பாதிப்பை தராது. இப்படி ஒண்ணுமில்லாத விஷயத்த பயப்பட்டு நம்மளே பெரிய விஷயமாக்கி விட்டுட்டோம். இதனால இனி யாருக்காவது வரன் பார்க்கணும்னா செவ்வாய் தோஷத்தை நினைச்சு தயங்காம இதை ஒரு தடையா எடுத்துக்காம இப்ப சொன்ன விதிவிலக்குல ஏதாவது ஒரு விஷயம் ஜாதகத்துல இருந்தாலும் கவலைப்படாம ப்ரொசீட் பண்ணலாம். இந்த வீடியோ பதிவு உபயோகமா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த நல்ல தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஜோதிடம் சம்பந்தமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.